இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக எக் டிக்கா மசாலா வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. கடைக்கு போய் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல்ன்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா 5 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ அந்த முட்டையை இந்த மாதிரி நீங்களும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5 பெரிய சைஸ் தக்காளி குட்டி நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் குட்டி நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்குங்க. இது எல்லாம் ஒரு ஓரம் வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லியை மட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. மிக்ஸி ஜாரும் எடுத்து வச்சாச்சு. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகா, கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தக்காளி 5 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். மூடி போட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது கூட நம்ம வேற எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. அவ்வளோதாங்க, அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் நல்லா காஞ்சதுமே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரே ஒரு 2 லவங்கம், கொஞ்சமாக இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, அவ்வளோதாங்க எடுத்திருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களால் வெங்காயத்தை எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போதாங்க எக் டிக்கா மசாலா குழம்புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்க, வெங்காயம் ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிட்டேன். ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க கண்ணாடி பதத்துக்கு. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, நல்லா கண்ணாடி பதத்துக்குங்க. இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் 2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் ஒரே 1 டீஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே 1 டீஸ்பூன் போல் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். ஏன்னா கடையில் பேக்கெட் போட்டு வர்றது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. ஒருவேளை அதிகமாக நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பு தன்மை கிடைக்குங்க. அதனால ஒரே 1 டேபிள் ஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணுமே நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கோங்க. தக்காளி விழுதை சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மிதமான தீயில வச்சுக்கோங்க. இப்போ கொதிச்சுட்ருக்குங்க. கொதிக்கிற டைமில் நம்ம தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அதே போல் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1/4 டீஸ்பூனுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெப்பரும் 1/4 டீஸ்பூனுங்க. ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்படியே ஒரு 2 நிமிஷம் போல் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது கூடவே நம்ம சால்ட்டு சேர்த்துடலாங்க. சால்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கம்மி தாங்க சேர்த்துருக்கேன், வேணும்னா அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சால்ட் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இப்படியே வதங்கி வரட்டுங்க. எண்ணெய் மேலால் பிரிஞ்சு வரும். பாருங்கள், மேலால் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூடவே 3 டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுமே இது ஒரு 3 நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விட்டுருங்க. மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் தழும்பி வருங்க. மறுபடியுமே நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே நம்ம ஸ்லைஸ் பண்ண முட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் எக் டிக்கா மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலைங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே அதிகமாக இருக்குது, அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குங்க.
பாருங்கள், நான் எல்லா முட்டையும் சேர்த்துட்டேன். 1 நிமிஷம் போல் இந்த முட்டையை சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷம் கழித்து நீங்கள் ஒரு கரண்டி வச்சு கலக்கி விடுங்க, லைட்டாக முட்டை உடையாத அளவுக்கு. அவ்வளோதாங்க, ஒரு கரண்டி வச்சு மசாலாவோட ஃபுல்லாக கலக்கி விட்டுருங்க. இப்படியே ஒரு 3 நிமிஷம் போல் கலக்கி விட்டதுக்கப்புறம் மேலே எண்ணெய் தழும்பி வருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாங்க. கம்பல்சரி நீங்கள் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் அப்போ தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கரண்டி வச்சுட்டு லைட்டாக நீங்கள் அடியில் முட்டை ஃபுல்லாகவே எடுத்து விடுங்க. நீங்கள் கஸ்தூரி மேத்தி சேர்த்த பின்னாடி கரெக்டாக 1 நிமிஷம் போல் மட்டும் மிதமான தீயில் வச்சு குக் பண்ணுங்க. இது மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. எங்கிட்ட கொத்தமல்லி இல்லைங்க, அதனால நான் சேர்த்துக்கல. நீங்கள் கொத்தமல்லி வச்சுக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எது கூட வேணாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரைஸ் தாங்க வச்சுருக்கேன். ஒரு பிளேட் எடுத்து ரைஸ் போட்டுட்டு கொஞ்சமாக எக்டிக்கா மசாலாவை சேர்த்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் போலமே செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செய்ய தெரியாதவங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.